தமிழக தேர்தல் களம் வழக்கமான இருமுனை போட்டிகள்ல இருந்து நகர்ந்து இன்னைக்கு ஒரு மும்முனை போட்டியா உருவெடுத்திருக்கு. முன் எப்போதுமே இல்லாத வகையில ஒரு புதிய வரவு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளையும் தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவங்களுடைய வருகை தான். அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய விவாதம் விஜய் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான். ஆளும் தரப்பு விஜய் அதிமுகவோட ஓட்டுகளை தான் பிரிப்பார் அப்படிங்கிறாங்க. ஆனா எதிர்த்தரப்பு இல்ல இல்ல அவர் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை தான் கையாள்வார் அப்படிங்கிறாங்க. ஆனா கள நிலவரம் என்னன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஓட்டை மட்டும் பிரிக்க போறதில்ல. அதுக்கு மாறா ஒட்டு மொத்தமா சகட்டு மேனிக்கு எல்லா பக்கம் இருந்தும் வாக்குகளை அறுவடை செய்ய போறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு விதமான கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. விஜய் கட்சி ஆரம்பிச்சப்போ அது வெறும் இளைஞர்களுக்கான கட்சி அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா காலம் நகர நகர சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. அதுல இளைஞர்களோட சக்தி, மாற்றத்தை விரும்பக்கூடிய முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் அவர் பின்னாடி அணிவகுக்கிறாங்க. மகளிர் ஆதரவு, சமீபத்திய கள ஆய்வுகள் பெண்களுடைய ஆதரவு விஜய் பக்கம் மெல்ல மெல்ல சாயறதை உறுதிப்படுத்துது. அடுத்ததா பெரியவங்களுடைய பார்வை, காலங்காலமா பார்த்த முகங்களே பார்த்தாச்சு, இந்த முறை இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் என்ன அப்படிங்கிற எண்ணமும் பெரியவங்க மத்தியில யோசிக்க வச்சிருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அமைதியான புரட்சிக்கு வழிவகுக்குது. அரசியல் கணிப்புகளை தாண்டி ஜோதிட ரீதியாகவும் இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை தரப்போறதா பேச்சுக்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கண்டிராத ஒரு வாக்கு சதவீத மாற்றத்திற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா சிலருக்கு வெற்றி எளிதா கிடைக்கலாம். ஆனா அது உழைப்பை பொறுத்தே அமையும். தேர்தல் களத்துல எத்தனையோ அலைகள் வீசலாம். ஆனா ஒரு வேட்பாளரை வெற்றி பாதைக்கு அழுத்து போறது கடைசி நேர களப்பணி தான். வெற்றி பெற்றுடுவோம் அப்படிங்கிற மிதப்போ இல்ல தோல்வி அடைஞ்சிடுவோம் அப்படிங்கிற பயமோ இல்லாம கடைசி நிமிஷம் வரைக்கும் வாக்காளர்களை சந்திக்கக்கூடிய கட்சி தான் இலக்கை எட்டும். மாற்றத்தை விரும்பும் மக்களுடைய மனநிலையை வாக்குகளா மாத்துறதுக்கு தொண்டர்களோட தீவிரமான உழைப்பு அவசியம். தமிழக அரசியல்ல விஜயோடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிறது கசப்பான உண்மையா இருந்தாலும் இல்ல இனிப்பான செய்தியா இருந்தாலும் அதுதான் இன்றைய நிதர்சனம். இந்த தேர்தல் ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு விதை போடுது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. நிதானமான திட்டமிடலும் தீவிரமான கலப்பனையும் யாரை சென்றடையுதோ அவங்களே கோட்டையை ஆள்வாங்க.